ஹலோ மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இப்போ இருக்கிற ஆட்சி வந்து நிறைய வன்கொடுமை பண்ணிட்டு இருக்கதா சில பேர் பேச்சு போயிட்டு இருக்கு. சில பக்கம் இந்த ஆட்சி நல்லா தொடரட்டும், ஸ்டாலின் மீண்டும் வரட்டும்ன்றத ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அது நமக்கு எந்த அளவுக்கு பெண்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்றத நம்ம பேச போகிறோம். இப்போ இந்த ஆட்சியில் வந்து பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் மக்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி. ஸோ அப்படி இருந்தாலும் பெண்களுக்கு நிறைய வன்கொடுமை நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 வயது சிறுமியை 2 பேர் ரேப் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து ஒரு பெண்ணை நம்பி வெளியே விட்டுருக்காங்க. ஒரு அப்படின்னு இருக்கும்போது ஒரு 2 பேர் பண்ண தப்புனால மொத்த ஆட்சியுமே சரி நம்ம குறை சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு தமிழ்நாட்டு அரசு திமுக வந்து எந்த அளவுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றத ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு பெண் தைரியமா வந்து வேலைக்கு இரவு நேரத்துல போறாங்க. பல இடங்கள்ல பெண் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆணா இருக்கும்போது ஒரு பெண்ணை வந்து அவங்க தங்கச்சி அக்கான்ற மாதிரி பார்க்காம ஒரு எப்படி பார்த்து அவங்க ஏன் அந்த மாதிரி பண்றாங்கன்றது என்னுடைய கேள்வி. ஸோ உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு என்னன்னா, இப்போ வந்து நிறைய குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. எந்த ஆட்சி வந்தாலும் அது நடக்க தான் போகுது. இப்போ திமுக அரசுன்றதை விட அதுக்கு முன்னாடி அதிமுக அரசு, இப்போ அதுக்கப்புறம் வரப்போற அரசு, எந்த கட்சி வந்தாலுமே ஒரு சில குற்றங்கள் நடக்க தான் செய்யும். இந்த ஆட்சி வந்தா இப்படி தான் இருக்கும், அந்த ஆட்சி வந்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் ஒரு மூட நம்பிக்கையில வாழ்றாங்களோன்றது என்னுடைய கருத்தா இருக்குது. ஸோ நீங்க வந்து ஒரு தெளிவான பாதையில உங்களுக்கு யாரு வேணும், உங்களுக்கு யாரு வேண்டாம், இவங்க எந்த அளவுக்கு வந்தா நமக்கு நல்லது செய்வாங்க, இந்த இடத்துல இவங்க நமக்கு என்ன செய்திருக்காங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இன்னும் வந்து நம்ம ஒரு ஃபேன்ஸ் மூலியமாவோ இல்ல நம்ம இவங்களுக்கு மூலியமாவோ அப்படின்றத தவிர நம்ம ஓட்டு நம்ம போடுறது தான். யாருக்கு போடுறோமோ நம்ம தான் நம்ம ஓட்டை தீர்மானிக்கிறோம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம யோசித்து ஒருத்தவங்களை ஆட்சியில் உட்கார வைக்கிறோமோ அவங்க வந்து நமக்கு என்னென்ன நல்லது பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ திமுக அரசு வந்து ஒரு 48 விதமான நலத்திட்டங்களை இந்த தமிழ்நாட்டு அரசுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதில் பெண்கள் நிறைய பயனடைஞ்சிருக்காங்க, ஆண்களுமே அந்த அளவுக்கு உபயோகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில குற்றங்கள் நடந்திருக்கு. பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை நிறைய நடந்துட்டு இருக்கு. இதற்கும் ஒரு திமுக அரசு வந்து வழி வகுத்துறதுன்னா ஒரு நல்ல ஆட்சி தொடரும்ன்றத மாரி ஒரு அடுத்த ஆட்சி வந்தாலுமே சரி, அவங்க இந்த ஃபாலோ பண்ணி ஒரு இதுக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல வழி கொண்டு வந்தாங்கன்னா, இந்த தமிழ்நாடு வந்து இந்த பாலியல் வன்கொடுமையிலேருந்து மீண்டு வரும்னு என்னுடைய கருத்து நான் சொல்றேன். ஸோ இந்த பாலியல் வன்கொடுமை வந்து இனி நடக்காம இருக்க ஒவ்வொரு ஆணுமே சரி, ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பா தெரியணுமே தவிர, அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டு அரசு வந்து பலவிதமா கட்சி போயிட்டுருக்கு. ஸோ இதில வந்து சில கட்சிகள் வந்து கூட்டணி வைத்து இருக்கு. சில கட்சி வந்து தனித்தும் நின்னுட்டுருக்கு. இதில வந்து எந்த கட்சி 2026ல வின் பண்ண போதுன்னு ஒரு பெரிய குறிக்கோள், ஒரு மூவி ரிலீஸ் ஆகுற மாரி ஒரு தமிழ்நாட்டு மக்களிடையே எக்ஸைட்மெண்ட்டா இருக்காங்க. ஸோ எந்த கட்சி வந்தா உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்ட்டு நீங்க யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சைல்டு அபியூஸ்க்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து 2012ல போக்சோன்ற ஒரு சட்டத்த கொண்டு வந்தாங்க. 3 ஆண்டு வந்து தண்டனை போட்டிருந்தாங்க. இத தவிர நம்ம தமிழ்நாட்டு அரசு வந்து எந்த அளவுக்கு ஒரு தண்டனை கொடுத்தோம்னா, இந்த குற்றம் வந்து மீண்டும் நடக்காம இருக்கும். குழந்தைக்கு இல்ல திருமணம் ஆனவங்களுக்கும் சரி, திருமணம் ஆகாதவங்களும் சரி, பல பேருக்கு இந்த மாரி ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டுல எந்த அரசு வந்தாலும், எந்த அளவுக்கு ஒரு சட்டத்த கொண்டு வந்து, எப்படி அத ஹேண்டில் பண்ணணுன்றது உங்களுடைய கருத்தா நீங்க சொல்லுங்க.